மூத்தொருவனே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். இனிதினிதாய் செய்து வந்த நன்மைகள் நினைந்திடுவோம். இன்று வரை நம் இறைவன் நமது வாழ்விலே இனிதினிதாய் செய்து வந்த நன்மைகள் நினைந்திடுவோம். இதுதானே நாம் அளிக்கும் பலியில் மையமா? இறை மனிதம் நாம் மறந்தால் பொழுதுகள் பொய்யுமாம். இறைமகனேசு நினைவினிலே இறை குலம் சேர்க்க நிறைவினிலே. இறைமகனேசு நினைவினிலே இறை குலம் சேர்க்க நிறைவினிலே. இறையாட்சி இயக்கத்தின் லட்சிய பாதையிலே. இறையாட்சி இயக்கத்தின் லட்சிய பாதையிலே. அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம்.
அன்பை இதயத்திலே இணைத்தே பயணிப்போம். இன்று முதல் நம் பார்வைகள் புது பாதையில் இறை அன்பை இதயத்திலே இணைத்தே பயணிப்போம். இறை கூறும் வார்த்தைகள் வாழ்வின் வெற்றியா, இதுவன்றி நாம் புரியும் செயல்கள் தோல்வியாம். இனி யுகம் மீட்க சங்கமிப்போம், இனமதம் மாற்றி ஒன்றிணைவோம். இனி யுகம் மீட்க சங்கமிப்போம், இனமதம் மாற்றி ஒன்றிணைவோம். இதை கண்டு இயற்கையுமே இனிய பன்னிசைத்திடவே, இதை கண்டு இயற்கையுமே இனிய பன்னிசைத்திடவே. வீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். லூக்கா நற்செய்தி அலகு 21 இறை சொற்றொடர்கள் 25 முதல் 28 மற்றும் 34 முதல் 36 வரையிலானவைகள். அக்காலத்தில் மானிட மகன் வருகை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடு மாட்சியோடு மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும், அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாக இருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலுமிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புதிய வழிபாட்டின் தொடக்கத்தை இன்று நாம் கொண்டாடுகிறோம். திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்பிக்கையின் ஞாயிறாக நம்முன் வருகிறது. இயேசுவின் வரலாற்று வருகை, இயேசுவின் மாட்சியின் வருகை, இதற்கிடையில் இயேசுவின் 3ஆம் வருகைக்காக நம்மை நாம் தயாரித்து கொள்ளுகிற ஒரு நேரத்திலே இன்றைய இறைவார்த்தை குறிப்பாக சொல்லுகிறது, நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், நம்பிக்கையோடு நில்லுங்கள், விழிப்போடு வேண்டுங்கள். காரணம், வருகின்ற மெசியா என்ற இறைமகனின் பிறப்பின் விழா நமக்கு மகிழ்ச்சியை தர வேண்டுமாயின் இவைகளை நாம் நம்பிக்கையோடு பின்பற்ற வேண்டும் என்று வழிபாடு நமக்கு முன்வைக்கிறது. விழிப்பாக இருக்க வேண்டுமில்லை என்று சொன்னால், ஒருவேளை பிறக்கக்கூடிய இயேசுவை நாம் தவறவிட வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக கிறிஸ்மஸ் குடில் வேண்டும், பட்டாசுகள் வேண்டும், வெடிகள் வேண்டும், கேக்கு வேண்டும், துணி வேண்டும், பீடங்களில் திரிகளை மாற்றணும், தயாரிக்கணும். என்ன துணி வாங்கலாம், தேவைதான், வேண்டாம் என்று சொல்லவில்லை. இதிலே கவனங்களை செலுத்திவிட்டு உண்மையாக நம்மை தேடி வருகிற ஆண்டவரை நாம் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால், அதற்காக நாம் விழிப்பாக இல்லை என்று சொன்னால், நிச்சயமாக அந்த இயேசுவை தவறவிட வாய்ப்பு உண்டு என்பதைத்தான் ஒரு எச்சரிக்கையாக நான் பார்க்கிறேன். ஆண்டவர் எந்த தருணத்தில், எந்த உருவத்தில், எந்த வேளையில், எந்த உணர்வில், எந்த உறவில் வருவார் என்று நமக்கு தெரியாது. எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. நினையாத நேரத்தில் வருகிற அழைப்பு, ஓய்வு வேளையிலே ஃபோன் கால்ஸ், கூட்ட நெரிசல்களிலே நச்சரிப்புகள்,
ஏற்காத மனிதர்கள், உதறி தள்ளுகின்ற மனிதர்கள், பிறரை தீர்ப்பிடுகின்ற நேரங்கள் மனிதர்கள், இவர்கள் மத்தியிலும் கூட கடவுள் நம்மை சந்திக்க வரலாம். சொல்லுவாங்களே பெந்தோஸ்துக்காரன், வர்றார் வர்றார் வர்றார், கண்டிப்பா வருகிறார் வருகிறார், ஆனால் எப்போது வருகிறார் என்று தெரியாது. எனவே தான் நாம் விழிப்பாகவும் தயாராகவும் இருக்க வேண்டி இருக்கிறது. நாட்டு நடப்புகள், சமூக நடப்புகள் அல்லது சமய நடப்புகள், கலாச்சார நடப்புகள், பண்பாடு நடப்புகள், இவைகளை பற்றி நாம் விழிப்பாக இருந்தாலும் நமக்குள்ளே நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய செயல்கள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், விதிகள், இவைகளை பற்றியெல்லாம் நாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்க வேண்டி இருக்கிறது. இதைத்தான் நாம் ஆவியாரிலே நாம் மூழ்குவது என்று சொல்கிறோம். ஆவியாரின் துணைக்காக நம்மை நாம் தயாரித்துக் கொள்வது. நம்முடைய எண்ணங்கள் சரியானால் சொற்கள் சரியாகும், சொற்கள் சரியானால் திட்டங்கள் சரியாகும், திட்டங்கள் சரியானால் செயல்கள் சரியாகும், செயல்கள் சரியானால் பழக்க வழக்கங்கள் சரியாகும். அப்படி சொல்லுவார்கள். பழக்கங்கள் சரியானால் பண்பாடுகள் அல்லது பண்புகள் சரியாகும். இவைகள் தான் நம்முடைய விதியை நிர்ணயம் செய்து நம்முடைய வாழ்வை உண்மையாக நம்முடைய கைவசம் கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். என விழிப்பு என்பது ஒரு வகையான உணர்வு நிலை, அகப்பயணம். அதுதான் நம்முடைய புறப்பயணத்திற்கு உதவியாக இருக்கும். எதை பற்றி நாம் சிந்திக்கிறோமோ அதைத்தான் நாம் தேடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரயில்வே ஸ்டேஷன்களில் இந்த செருப்பு தைக்கிறவன் நான் கவனிச்சிருக்கிறேன். அவன் என்ன பார்ப்பான்னா, யார் அழகா வர்றான்னு பார்க்கவே மாட்டான், மேல் பக்கம் பார்க்கவே மாட்டான். அவன் பார்க்கறது எல்லாமே எல்லாருடைய கால்களை தான் பார்ப்பான். அவரோட கால் ஷூ இருக்குதா, ஷூ இல்லையா, செருப்பு இருக்குதா, அழுக்கா இருக்கா, கிழிஞ்சிருக்கான்னு பார்ப்பான். ஏன்னா அதைத்தான் அவன் தேடுவான், அங்கதான் அவனுக்கு பணி இருக்கிறது. எனவே அதிலே அவன் விழிப்பாக இல்லை என்று சொன்னால் அந்த கால்நடை பயணிகளை கொஞ்சம் பார்க்காமல் இருக்க முடியும், அவன் வாழ்வு இருக்காது பிறகு. இது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஓமையாகத்தான் நான் பார்க்கிறேன். எதை சிந்திக்கிறோமோ அதை நாம் தேடுவோம், அதிலே தான் விழிப்பாக நாம் இருக்க வேண்டியிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இப்பொழுது பலவிதமான கலக்கம், இயற்கை சீற்றங்கள், பயம், அச்சுறுத்தல்கள், பயச்சூழல்கள், நினைக்காத நோய்கள், கடன்கள், துயர்கள், நினைத்த நேரத்தில் நினைக்காதவர்கள், நம்மை பற்றி அடுத்தவர்கள் வேண்டுமென்றே தவறாக தீர்ப்பிடுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிற வேளைகளிலேத்தான் கடவுள் சொல்லுகிறார், மகனே மகளே, இறையாதே, கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்விலே என்ற நம்பிக்கை தருகிற நாட்களை தான் இந்த நாட்கள் நமக்கு குறிப்பாக குறித்து காட்டுகிறது. நமது வாழ்விலே இரவு தூக்கு போகின்ற பொழுதும் கூட அடுத்த நாளை குறித்து நாம் விழிப்பாக இருக்க வேண்டியிருக்கிறது. வாழ்வின் புயல்களிலே நம்பிக்கை தருகிற ஆண்டவரை நாம் நம்முடைய உள்ளத்திலே வாழ்க்கையிலே பிறக்கின்ற பொழுது, என் மனமே நீ புகழ்பாடு என்று பாடலைத்தான் நம்முடைய வாழ்க்கை பாடிக்கொண்டே இருக்கும். அத்தகைய நம்பிக்கையோடு மகிழ்ச்சி தருகின்ற கடவுளை விழிப்போடு வேண்டுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, எங்களது கலக்கத்திலும் நீ கவலைப்படாதே, உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய உடனிருப்பை காட்டுகி உம்முடைய திருமகனை எங்கள் மத்தியிலே பிறக்க வைத்து அதற்கான நம்பிக்கையை, எதிர்நோக்கை எங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த எதிர்நோக்கிலே, நம்பிக்கையிலே நாங்கள் விழிப்போடு வாழ வளர தேவையான ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. ஆமேன். நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம்
முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். சின்னஞ்சிறிய குழந்தையே, கன்னித் தமிழின் அமுதமே, உலகெல்லாம் அருள் பெறவே உருவம் கொண்ட குழந்தையே, உலகெல்லாம் அருள் பெறவே உருவம் கொண்ட குழந்தையே. சின்னஞ்சிறிய
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.